ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 7ஆம் பகுதி இனிதே துவங்குகிறது. ஞானிகள் என்பவர்கள் பூதங்களின் ஒரு கூட்டம். பகவான் தமது வியாபித்த தன்மைக்கும் தமது காரணத்திற்கும் இவ்விரண்டையும் சார்ந்திருக்கிறார். ஒருமுகப்பட்ட ஆனந்தமே பரம ஒளி என்றும் பிரியமானவர் என்றும் கூறப்படுகிறது. அது ஒருவேளை கோபி என்பது அம்மக்களின் இயல்பாக இருக்கலாம். அதுவே அதன் மங்களகரமான பகுதியாகும். இவ்விரண்டில் மிகவும் பிரியமானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று கூறப்படுகிறது. காரண காரியத்தின் அதிபதியான அவர் வேதங்களில் போற்றப்படுகிறார். அல்லது பல பிறவிகளில் பரிபூரணத்துவம் அடைந்த கோபியர்களின் நாயகனான அவர் நந்தநந்தன் என்றும் 3 உலகங்களின் ஆனந்தத்தை பெருக்குபவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இயல்பு என்பது மாயை எனப்படும் பிரபஞ்சத்தின் காரண சக்தியை குறிக்கிறது. பூதங்களின் கூட்டம் என்பது மகான் மற்றும் பிறரின் வடிவமாகும். அதாவது மாயையின் தொடக்கத்தில் பிரகாசிக்கும் மகாலட்சுமி அன்னை எனப்படும் சக்தி. அதுவே நந்தனின் மைந்தன் என்றும் இங்கு ஒப்புக்கொள்ளப்படுகிறது. எனவே ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், உங்கள் மகன் வாசுதேவனின் முற்காலத்தில் எங்கோ பிறந்தார். அது பொருத்தமானது. ஏனெனில் அவர் தன்னிலிருந்தே பிறப்பது ஸ்ரீ வாசுதேவரின் மனதின் வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது. பிரஜேஸ்வரருக்கும் இது உண்மையாக இருந்தது. ஏனெனில் ஸ்ரீமத் பாகவதத்தின் தோற்றம் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலத்தை உள்ளடக்கி இருந்தது மற்றும் எங்கும் காணப்பட்டது. ஆனால் ஆத்மாவில் அது அவருக்கு இயலாத காரியமாக இருந்தாலும் அவருடைய உண்மையான புத்திரத்துவத்திற்கு தந்தைமையின் தூய பேரன்பே அவசியமாகிறது. பிரம்மனின் முன்னிலையில் பன்றிகளின் தேவன் தோன்றியது போல இவ்வுலகிலும் பிரம்மனிலும் பன்றிகளின் தேவனிலும் இவ்வுலகிலும் அதன் அறிவை காணாமலேயே இருப்பினும் அத்தகைய தூய அன்பு ஸ்ரீ பிரஜராஜரான ஸ்ரீ வாசுதேவரிடமே செல்வ ஞானத்தின் வரம்பாக உள்ளது. பிறகையும் வாசுதேவஸ்ய என்ற புனிதமாக கூறப்படுகிறது. எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் 10 எழுத்துக்கள் பயன்படுத்தப்படும் போது கூட அது அவற்றால் ஆனது என்று காணப்படுகிறது. ஸ்ரீமத் ஜீவ கோஸ்வாமி பாத்தியத்தின் விளக்க உரியின் மொழிபெயர்ப்பு. யாருடைய அருளால் நான் ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையை விளக்க விரும்புகிறேனோ அந்த ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். அந்த கிருஷ்ணரின் திரு உருவமும் மகிமையும் என் இதயத்தில் மேன்மையாக எழட்டும். மகா முனிவரான ஸ்ரீ பிரம்மதேவரின் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் நல்ல எண்ணங்களின் தர்க்க ரீதியான மற்றும் உண்மையான பொருளை என்னால் வெளிப்படுத்துவது இயலாத காரியம் என்றாலும் முனிவர்களுக்கெல்லாம் முனிவரான அந்த ஸ்ரீ பிரம்மதேவரே எனது ஒரே பாதை. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 7ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.